கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதம் 9:15 வசனம். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவருடைய காலே அகப்பட்டுக் கொண்டது. எனது அன்பு இறை மக்களே, இந்த சங்கீதக்காரன் 9:15 ஜாதிகள் செய்கிற குற்றங்கள், தீமைகள், அதாவது ஜாதிகள் என்றால் மக்கள், அது அவர்களுக்கே அது தீங்காக எதிர்காலத்திலே அமைந்து விடுகிறது. பிற்காலத்தில் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த தீமையான காரியங்கள் தொடர்கிறது, அதுதான் வாதியாக மாறுகிறது என்பதை இங்கு பதிவு செய்கிறார். ஆகையினால் கிறிஸ்தவர்களாகிய நாம் எதையும் யோசித்து சிந்தித்து மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற காரியத்தையே தொடர வேண்டும். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், தீமைக்கு நன்மை செய்யுங்கள். அதுதான் நமக்கு திருமறை தெளிவுபடுத்துகிறது. பவுலடிகளார் 12ஆம் அதிகாரத்திலே, அதாவது ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே கடைசியிலே தீமையை நன்மையினால் வெல்லு அப்படி என்று பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். அப்போ இந்த சங்கீதக்காரன் எதை மையப்படுத்தி சொல்லுகிறான் என்று சொன்னால், மக்கள் செய்கின்ற அந்த தீமைகள் குடும்பத்தை தொடர்கிறது, அவர்களுக்கே அது அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களே வீழ்ந்து விடுகிறார்கள் என்பதுதான் பொருள். அதனால நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழும்போது, இந்த சமுதாயத்திலே வாழும்போது, நல்லதையே செய்து நல்லதையே நாம் நினைத்து நல்லதையே மற்றவர்களுக்கு பகிர்ந்து வாழும்போது அது நல்லதாகவே நமக்கு, குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் நன்மையான காரியமாகவே நம்முடைய குடும்பத்தாருக்கு அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனாலே எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.